இளைஞருக்கு புதிய கருத்துனா எது சார் சொல்லுவீங்க? நிறைய எனக்கு சொல்ல வேண்டியது வாழ்க்கையில். லிவிங் டுகெதரை வந்து பற்றி எடுக்கலாம். அது பண்ணி தாங்க, ஆனால் அது அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வந்து அதில் ஒரு டீசன்சி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வந்து அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டுறதுல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலுக்கு போய் பார்க்கணும். சில வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாத ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வச்சு சிலர் விமர்சிப்பாங்க. அதனால தான் அவங்க மாட்டுவாங்க. இப்போ நான் கூட அந்த வார்த்தையை வெளிப்படையாக சொல்லுவேன், இந்த பேட்டியில் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்களே அப்படி தான் வந்து ஒரு கேப்ஷன் பண்ணுங்க. அது எல்லாமே வந்து டிஆர்பிக்காக போட்ட விஷயம். இதில் நம்ம ஏன் போய் உணர்ச்சி வசப்படுறோம்? குக் வித் கோமாளி போகும்போது அவ்வளோ பெருசாக சமைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு சமைக்கும், அது தெரியும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது ரொம்ப கேஷுவலாக, இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய டைரக்டர் திரு அகத்தியன் சார் தான் இன்றைக்கி பார்க்குறோம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நிறையா படத்தில் வந்து இப்போன்னு இல்லை, கொஞ்சம் முன்னாடி காலத்தில் படத்துலலாம் வந்து இப்போது ஒருத்தரை திட்டணும், இன்னொரு ஹீரோவை அவரோட போட்டியான ஹீரோவை திட்டணும் அப்படின்னா ஒரு டைலாக் மூலமாக திட்டுவாங்க, அது மாதிரி கன்வே பண்ணிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது நீங்கள் அது பண்ணி தாங்க, ஆனால் அது அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இல்லை. அதாவது ஒருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்க வந்து குறை சொல்கிறது, திட்டுறது, பேசுகிறது அப்படிங்கிறது யதார்த்த வாழ்வினுடைய பிரச்சனை. அதைத்தான் சினிமாவில் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதில் ஒரு டீசன்சி இருந்துச்சு முன்னாடி. இப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து மொழி வந்து கொஞ்சம் வேறு விதமான ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கிறது. முன்னாடி வந்து யூஸ் பண்ண வார்த்தைக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது. சென்சார் அதை அனுமதிக்கிறது. அது மக்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதற்கு தயங்கிய சில வார்த்தைகள் இப்போ வந்து ரொம்ப வெளிப்படையாக பயன்படுத்துகிறாங்க. அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டுறதுல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலுக்கு போய் பார்க்கணும். அது வந்து ரொம்ப வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் ரொம்ப, அதாவது ரொம்ப கொடுமையாக ஒருத்தங்களை திட்டுறதுங்கிறது வந்து அது சீரியல்களில் ரொம்ப நடக்கும். இது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வார்த்தைகளை வந்து ஒரு இப்போ மீடியாவில் வரும்போது இது தேர்ந்தெடுக்கணும். என்ன தான் உணர்ச்சியாக இருந்தாலும் அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்து அந்த டைலாக்கை எழுதி தான் அதுக்குள்ளே உணர்ச்சியை கொண்டு வந்தாங்க. இந்த வார்த்தை தான் சொல்லணும், இந்த வார்த்தை தான் சொல்லணும் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ பொதுவெளியிலேயே சில வார்த்தைகள்லாம் இருக்குது. இப்போ வந்து சிலர் வந்து சில வார்த்தைகளை வந்து நாம் யூஸ் பண்ணக்கூடாத ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வச்சு சிலர் விமர்சிப்பாங்க. அதனால தான் அவங்க மாட்டுவாங்க. இப்போ நான் கூட அந்த வார்த்தையை வெளிப்படையாக சொல்லுவேன், இந்த பேட்டியில் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்களே அப்படி தான் வந்து கேப்ஷன் போடுவீங்க. அது ஏன்னா உங்களுக்கு பார்க்கணும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே சார். உங்கள் பொண்ணு விஜயலட்சுமி வந்து பிக் பாஸ் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி சார் ரியாக்ட் பண்ணீங்க? நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? உள்ளே போய் அவங்க சண்டை போடுறதா இருக்கட்டும், அங்கே வந்து சர்வைவ் ஆகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பொதுவாக எல்லா டிவி ஷோவுமே வந்து ஸ்கிரிப்ட் பின்னாடி இருக்கும். நீங்கள் வந்து எந்த கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. இந்த பாட்டு நிகழ்ச்சியில் கூட அது முன்னாடியே ரெடி பண்ணி யாரை கூப்பிட்டு வந்து இது மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பண்ணி, அது எல்லாமே வந்து டிஆர்பிக்காக போட்ட விஷயம். இதில் நம்ம ஏன் போய் உணர்ச்சி வசப்படணும்? அது டிஆர்பிக்காக நடக்கிற விஷயம். இட்ஸ் எ ட்ராமா. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோங்கிற பேரில் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ட்ராமா பண்ணுறாங்க. அதில் நம்ம ஏன் போய் வந்து டென்ஷன் ஆகும்? ஆனால் நீங்கள் எதுவுமே வெளியே வந்து சொல்லலையா? நீங்கள் எதுவுமே அவங்க வெளியே வந்து நீங்கள் எதுவும் பேசிக்கலாம் சொல்லலையா? எதுவும் கேட்கல.
அது என்னென்ன ஆச்சு, அதுக்குள்ளே என்ன அனுபவம், என்னம்மா உனக்கு ஆச்சு, எதுவுமே கேட்கல. ஓகே. ஓகே. கனி மேம் அவங்க வந்து குக் வித் கோமாளியில் வந்து வின் பண்ணாங்க. அது நீங்கள் எப்படி சார் பார்த்தீங்க? அது என்ன, அது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அது கனியினுடைய டெடிகேஷன் அது. கனி என்ன பண்ணிச்சு, குக் வித் கோமாளி போகும்போது அவ்வளோ பெருசாக சமைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு சமைக்கும், அது தெரியும். பட் அது போனதுலேருந்து ரெகுலராக வந்து போய் சமையல் கற்றுக்கிச்சு. ஓகே. நிறைய செஃப்லாம் பார்த்து தினந்தோறும் இங்கே வந்து அந்த ஷூட்டிங் இருக்கிற நாட்களுக்கு தவிர பாக்கி எங்கேயாவது போய் யார்கிட்டையாவது வந்து தினந்தோறும் எதையும் ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கும். அந்த டெடிகேஷன், அந்த ஹார்ட் ஒர்க் தான் அதுக்கு அந்த சக்ஸஸ். மற்றபடி அதனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அது. ஓகே சார். இப்போ ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாலலாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. அதில் வந்து காதல் கோட்டையோட அந்த பாடல்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு இருக்கும்? இப்போ இன்ஸ்டாவில் இருக்கவங்கெல்லாம் வந்து 17, 18, 19, 20, 22 அந்த மாதிரி வயசில் இருக்காங்க. அவங்களுடைய நினைவில் இன்னும் அந்த பாட்டு இருந்து அது இன்னும் லைவில் இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, ஜெனரேஷன்ஸ்லாம் கடந்து கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி 28 வருஷம் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தை பார்த்த 28 வயது, ஒரு 25 அல்லது 28 வயது இளைஞன் வந்து இன்றைக்கி வந்து அப்பாவையெல்லாம் கடந்து தாத்தாங்கிற அளவுக்கு வந்திருப்பான் கிட்டத்தட்ட. அப்படி இருந்தும் அது இன்னும் இளைஞர்களுக்குரிய பாட்டாக இருக்குங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அப்படி தான் ரசிப்பேன் அதெல்லாம். எப்படி சார் காதல் கோட்டை அந்த படம் எப்படி நீங்கள்? இல்லை, வித்தியாசமாக பண்ணணும் மற்றவர்கள் மாதிரி இல்லாமல் அப்படின்னு யோசித்தேன். அப்படி யோசித்ததுனால எல்லா படத்துலேயும் கதாநாயகன் கதாநாயகி தான் சந்திக்கிறாங்களே, எடுத்தோடனே சந்திக்காமல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணேன், அவ்வளோதான். அது வெளியே வந்து அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சோன்னு உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அது இன்னைய வரைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு அந்த படம். இல்லை, அது வந்து எப்போதுமே தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து புதிய விஷயங்களை எப்போதுமே ஏற்றுக்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரியே சிறிய டைப்பாக போயிட்டு இருந்த சினிமாவில் வந்து காதல் பரிசு, கல்யாண பரிசு வந்து ஒரு புதிய விஷயம். ஸ்ரீதர் சார் அப்போ பண்ணார். பெரிய கல்யாண பரிசு ஒரு பெரிய விஷயம் ஸ்ரீதர் சார் அப்போ பண்ணார். அது கல்யாண பரிசு மிகப்பெரிய வெற்றியாச்சு. அப்புறம் ஒரு மாதிரியாக இருந்த படத்தில் வந்து திடீர்னு வந்து அவர் வந்து ஸ்ரீதர் சார் ஒரு விஷயம் பண்ணார். காமெடியாக காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் பண்ணார் ஒரு ட்ரெண்டில். அதுவும் ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது ஒரே மாதிரி வேறு மாதிரி போயிட்டு இருந்த இடத்துல ஒரு கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு சாதாரணமான புதுமுகங்களை வச்சுக்கிட்டு ஒருதலை ராகம்னு ஒரு படம் பண்ணாங்க. மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி மொழி மையமாக வச்சு பாலச்சந்தர் வந்து மகச்சத்திரா பண்ணார். மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி வந்து பாரதிராஜா சார் வந்து 16 வயதில் கிழக்கு போகிற இதெல்லாம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஒரு சின்ன ஒரு நிழல்கள், அப்புறம் வாலிபம்பை வா வா இந்த மாதிரி வந்து ஒரு 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 காதல் ஓவியம், இந்த மாதிரி ஒரு கலக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது, காதல் ஓவியத்தில் இல்லை, காதல் ஓவியம் பின்னாடி அந்த கலக்கமான சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு ஒரு லவ் எடுத்து அலைகள் ஓய்தல்னு பண்ணார். மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஸோ காதலை புதிதாக நீங்கள் சொன்னால் அது ஒரு பெரிய வெற்றிக்கு உரியதாகும். புதிதாக சொல்லணும், புதிய சொல்லணும். அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி எனக்கு ரொம்ப. அஜித் சார் செட்டில் எப்படி சார்? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது ரொம்ப கேஷுவலான, இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அது ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நாம் செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செட்டுக்கு வந்து நேரத்தை பற்றி கணக்கில் வச்சுக்காமல் உழைக்கிற ஒரு நல்ல நடிகர். ஓகே சார். ஆனால் இப்போ வந்து அவர் வந்து ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேங்கிறார், ஒழுங்காக வந்து டேட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு நிறையா அவர் மேலே நிறையா வச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து என்னுடைய பிரச்சனையே இல்லை. அது அந்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளருக்கும் அஜித் சாருக்கும் உள்ள பிரச்சனை. அதில் வந்து நான் கருத்து யோசிக்கவே வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தவங்க சொல்கிற கருத்து வந்து எனக்கு எப்போதுமே உடன்பாடு இல்லை. எனக்கு நேரடியான அந்த அனுபவம் இருந்தால் நான் பேசுவேன். அதில் அவங்க வந்து சார் அவங்களுக்கு வந்து அவங்க சிக்கன் கேட்குறாங்க சார்,
வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சார், தினம் சிக்கன் கேட்குறாங்கன்னா அது அது அவங்களுக்கு பழகியிருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். அதில் வந்து அது அது நீங்கள் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த விஷயங்களை பார்க்கணும். நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. ஒரு 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 பொண்ணு வந்து இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேனே, நான் வந்து என் கேமராவுக்கு முன்னாடி நின்னோன்னே நான் ஒரு பொண்ணுகிட்ட டைலாக் சொல்லிக் கொடுக்குறேன். அது வந்து அப்படியே கொஞ்சம் இதாகுது, பாடி லாங்குவேஜெல்லாம் சரியில்லை, நல்லா நடிச்சிட்டு இருந்த பொண்ணு அப்படின்னா, உடனே நான் என்ன யோசிப்பேன்னா, அந்த 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 பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கி அப்படின்னு கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, இல்லை சார் பீரியட்ஸ் சார் அப்படின்னு. அப்போ அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். என்ன நடிக்கிற நீ அப்படின்னு நான் திட்டக்கூடாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லவர்கள். இப்போ நீங்கள் படம் எடுத்தால் எப்படி சார், எந்த ஜேர்னலில் எடுப்பீங்க? நான் படம் எடுத்தால் இன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி, ஒரு புதிய கருத்து ஏதாவது சொல்கிற மாதிரி அப்படி தான் எடுப்பேன். இன்றைய இளைஞருக்கு புதிய கருத்துனா எது சார் சொல்லுவீங்க? நிறைய இருக்குது சொல்ல வேண்டியது வாழ்க்கையில். நீங்கள் லிவிங் டுகெதரை வந்து பற்றி எடுக்கலாம். லிவிங் டுகெதரை பற்றி எடுக்கலாம். அவரை வந்து ஒரு நான் நிறைய சொல்லுவேன், பட் வந்து அப்புறம் எனக்கே பாதிப்பு வரும். நான் வச்சுக்கிறேன். ஒரு 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 உதாரணத்துக்கு காதலையே வேறு விதமாக சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் இப்போ லவ் டுடே காதல் வந்து வேறு விதமாக சொல்லலை, ஒரு ஃபோன் பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் அது மாதிரி காதலை சொல்வதற்கு வேறு விதமாக எப்போதுமே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். கிராமிய படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு ஒரு ஒரு காலத்தில் இருக்கும்போது திடீர்னு பருத்திவீரன் வந்து மறுபடியும் ஒரு கிராமிய படம் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு இப்போ கூட நல்ல கிராமிய படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்கள் அப்படிலாம் இல்லை, அது நீங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு தினந்தோறும் ஒரு பிரச்சனையோடு அது இதோட ஒரு ஒரு விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்ட்ரெஸ்டான நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் தினந்தோறும் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் என்னென்னா கான்டெம்பரரியாக இருக்கிற விஷயங்களை பாருங்கள். உங்களுடைய நடைமுறையில் உங்கள் சமகாலத்தில் இருக்கிற அந்த விஷயங்களை பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கதை வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே சார். இப்போ லவ்லாம் எப்படி சார் இருக்குது? இப்போ லவ்லாம் முன்னாடிலாம் வந்து